ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டீ டைம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு ஸ்குவிட் கேம்ஸ் அப்படின்ற சீரீஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் நிறைய பேர் பார்த்து என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறமா கொரியன் சீரீஸை நிறைய பார்க்கணுன்னு ஆசைப்பட வச்ச ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம். அது உலக பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் அந்த ஸ்குவிட் கேம்ஸில் எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அதில் 0001 அப்படின்னு ஒரு 1ஆம் நம்பர் பிளேயர் இருப்பார். அவர் ஒரு தாத்தா, வயசான தாத்தா. அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ யோங் சூ அப்படிங்கிறது தான் உண்மையான பேர். அந்த சீரீஸில் அவர் தாத்தாவாக நினச்சிருப்பார். அதில் அவர் தான் அந்த கேமை டிசைன் பண்ணியிருப்பார். இப்போ இவர் என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கேஸில் மாட்டிக்கினார். 2017 ஒரு நாடக குழுவை சேர்ந்த ஒரு பெண்கிட்ட தவறாக நடந்துட்டதா ஒரு குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுது. இந்த குற்றச்சாட்டு எப்போ கேஸாக மாறுது அப்படின்னா 2022 கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த கேஸுக்கு தீர்ப்பு விசாரணை பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மாவட்ட நீதிமன்றம் 24 ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. 8 மாதம் சிறை தண்டனை, 2 ஆண்டுகள் கண்காணிப்பில் இருக்கணும், தீவிர கண்காணிப்பில் இருக்கணும். அப்படின்னா அவங்க கால் ஆங்கிளில் இந்த மீட்டர்லாம் போட்டு ஊரை விட்டு போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ இந்த தீர்ப்பு எதிர்த்து அவங்க மேல்முறையீட்டுக்கு வேறு ஒரு உயர்மட்ட நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்ணை விசாரிக்கும் போது அந்த பெண்ணுடைய வாக்குமூலம் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது, போதுமான சாட்சியங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மீது கொடுக்கப்பட்டிருக்க அந்த தண்டனையெல்லாம் ரத்து பண்ணி இவர் குற்றமற்றவர் அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த கேஸு மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இதுக்கும் உயர்மட்ட நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மாதிரி போகுது. அங்கே போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இந்த புகாரில் கரெக்டான ஒரு சாட்சியங்கள் இல்லை, நிரூபணமாகலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றமற்றவர் நிரூபித்து, நிரபராதி நிரூபித்து விடுதலை பண்ணிட்டாங்க. ஃபைனலாக அவருக்கு இப்போது சமீபத்தில் அவருக்கு இந்த கேஸ்லேருந்து முழுமையாக விடுதலை கிடச்சிருக்கு. அதனால் ஒரு மன மகிழ்ச்சியில் இருக்கிறார். ஏன்னா 81 வயசு அவருக்கு. இப்போது இந்த கேஸ்னால் அவருடைய திரை வாழ்க்கை ரொம்பவே ஸ்பாயில் ஆகிடுச்சு, பேர் டேமேஜ் ஆகி போச்சு. 81 வயசில் இப்படி ஒரு குற்றச்சாட்டுன்னா யாராவது ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்களா? மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையாச்சு. இப்போது நிரபராதி நிரூபிக்கப்பட்டதுனால இனிமேல் தன்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்பை ரெஸ்யூம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறார். இவருடைய செய்தி ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஏன்டா ஓ யோங் சூ அவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா, தென்கொரியாவோட முதல் கோல்டன் குளோப் அவார்ட் வின்னர் இந்த தாத்தா தான், ஸ்குவிட் கேம்ஸ்க்காக. அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு கலைஞர். அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. இந்த அலிகேஷன் நம்ம போகிற போக்கில் அப்படி புறந்தள்ளிட்டு போனால் அலிகேஷன் கிடையாது. பெண்கள்கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற அலிகேஷனை ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணால் தான் நாளைக்கு நம்ம பேர் நாகரீகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பிரச்சனையாயிடும். அந்த போராட்டத்தில் தான் ஜெயிச்சிருக்கிறாரு ஓ யோங் சூ. அவருடைய வெற்றி சவுத் கொரியாவுக்கே கிடைச்ச வெற்றி மாதிரி பார்த்துனுங்கிறாங்க.